இப்போ ஹெச்சி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. எந்த ஆர்டரில் போகணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஃபஸ்ட்டு எந்த சர்டிஃபிகேட் எடுக்கணும், ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். இந்த ப்ரொசீஜரில் போங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் உங்களுக்கு ஈஸியாக முடியும். ஸோ அந்த ப்ரொசீஜரை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஜிஎஸ்டி எடுத்துங்க. ஒரு ஆடிட்டர்லையோ இல்லை நம்ம எடுத்து விட்ருக்கோம். நம்மளுக்கு சப்போஸ் ஆடிட்டர் கிடைக்கல, யாருமே எடுக்க தரலைன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணி நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து எல்யூடி, ஜிஎஸ்டி எடுத்து நம்பரை வச்சு தான் எல்யூடி அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து எல்யூடி அப்ளை பண்ண போங்க. இந்த ரெண்டையும் எடுத்த பிறகு ஐஇசி கோடு எடுக்கும். ஐஇசி கோடு எடுக்கணும். ஐஇசி கோடு வந்து ஜிஎஸ்டி நம்பரை வச்சு தான் ஐஇசி கோடு எடுக்க முடியும். ஸோ ஜிஎஸ்டி எடுத்து முடிச்சு ஐஇசி கோடு எடுங்க. 4வது அதுக்கடுத்து பேனர் அக்கௌண்ட். இந்த ஐஇசி கோடும் ஜிஎஸ்டியுமே இந்த பேனர் அக்கௌண்ட்டில் கேட்கும். ஸோ பேனர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் தான் ஹெச்சியில் நம்ம பேமெண்ட் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அந்த பேமெண்ட் எடுக்க முடியும். ஸோ பேனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேனர் அக்கௌண்ட்டை சில பேர் ஹெச்சியெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு பேனர் அக்கௌண்ட் போகும்போது பேனர் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகலாம், அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ பேனர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஹெச்சி ஓப்பன் பண்ணுங்கள். 5வது ஹெச்சி ஓப்பன் பண்ணிக்கோங்க. 6வது என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு கொரியர் பார்ட்னர் பார்க்கணும். ஒரு பிசிக்கல் பார்ட்னர் பண்ண போறீங்கன்னா ஒரு கொரியர் பார்ட்னர் பார்த்துக்கோங்க. கொரியர் பார்ட்னர் உங்களுக்கு என்ன கொரியர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கொரியர்கிட்ட போய் என்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, என்னெல்லாம் நீங்கள் கேட்பீங்க, என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு நீங்கள் அந்த கொரியர் பார்ட்னர் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அதுக்கடுத்து ஹெச்சியை ஃபாலோ பண்ணுற ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. இந்த இதுதான் 6. ஸோ இந்த ஸ்டெப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட்னாலும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க. நான் அதை கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரே இதில் முடிக்கிறதுக்கு. ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டோம். இந்த ப்ரொசீஜர்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஹெச்சி வந்து சீக்கிரம் முடியும். எந்த ப்ராசஸ்னாலும் சீக்கிரம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து லாஸ்ட்டு ஜிஎஸ்டி எல்யூடி ஐஇசி கோடு வேணா 2100 ரூபாய் நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணா நம்மளை கான்டாக்ட் பண்ணி நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஐஇசி எல்யூடி நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதையும் வேணா நம்மளை கான்டாக்ட் பண்ண 800 ரூபா வரும். ஸோ இதுதான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் வேணும் அப்படின்னா கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. என்ன டவுட்னாலும் கேட்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணால் தான் நான் டவுட்ஸ் கிளியர் பண்ண கிடையாது. என்ன டவுட்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். நம்ம நம்பரும் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 to 6 ஈவினிங் 5 to 6 மேலே கால் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கால் பண்ணும்போது எக்ஸின்னு சொல்லி கால் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை ஆகும். யார் கால் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால் மேக்ஸிமம் 5 to 6 மேலே கால் பண்ணுங்க. அப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு